Hi friends, welcome back to another episode of Malthys Kitchen. இன்னைக்கு என்னோட கிச்சனில் நான் ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு நான் இங்கே லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் இதில் 1.5 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ண போகிறேன். பால் நல்லா காய்ச்சணும். இப்போ இந்த காஞ்ச பாலை நான் கொஞ்சம் தனியாக எடுத்து இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம இப்போ பால் காய வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நான் இதை சேர்த்துக்க போகிறேன். இப்போது பால் நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தனியாக மில்க் எடுத்து அதை நான் இந்த பால் கூட நான் இதை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம ஆட் பண்ண கஸ்டர்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போது பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நான் இது கூட நம்ம மில்க்மெய்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் மில்க்மெய்டுக்கு பதிலாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மில்க்மெய்ட் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பால் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண மில்க்மெய்டை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திருப்பியும் நல்லா கொதிக்கணும். இப்போ பால் நம்ம இறக்குற பதம் வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் ஒரு 2-3 குங்குமப்பூ அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம கஸ்டர்ட் ரெசிபிக்கு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது பால் நல்லா ஆறணும், நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பால் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நான் இதில் வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக. நீங்கள் உங்கள் ஃப்ரூட் சாய்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பொமோக்ரானட், ஆப்பிள், கிரேப்ஸ், ப்ளூபெர்ரி ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட் சாய்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பனானா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் இதில் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நான் இதை இன்னொரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் அளவுக்கு செட் பண்ண போகிறேன். ஸோ செட் பண்ணி நம்ம இதை வெளியே எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணுன்னா இதில் கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி நீங்கள் இதை சாப்பிடலாம், அது ஆப்ஷன் தான். ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.